அழகான மாலை நேரம். கடலின் நடுவில் அமைந்துள்ள ஒரு குறைவன வீடுகள் கொண்ட சிறிய தீவில் 8 வயது கொண்ட ஒரு சிறுமி பூக்களை பறித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளது மேல் மெதுவாக தூறல் பொழிகிறது. இதனால் பூக்களின் நிறங்கள் மேலும் அழகாக தெரிகின்றன. அந்த சிறுமி பூக்களை பறித்தபோது திடீரென்று அவளது கண்களுக்கு முன்னால் ஒரு வித்தியாசமான நீல நிற பூவை காண்கிறாள். அதனை பார்த்தவுடன் அவளுக்கு அதனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால் அவள் விரைவாக அதை நோக்கி ஓடுகிறாள். இதற்கிடையில் அவளது அண்ணன் கேபி கேபி என்று கூப்பிடும் குரல் அவளது காதுகளில் விழுகிறது. அவள் குரலை கேட்டு திடீரென்று திரும்பி வீட்டை நோக்கி ஓடுகிறாள். ஆனால் அவளது கண்கள் இன்னும் அந்த நீலப்பூவை நோக்கி திரும்பி பார்க்கின்றன. அந்த நேரத்தில் அந்த நீலப்பூ ஒரு வித்தியாசமான பெரிய பறவை தனது கூரிய மூக்கில் அந்த பூவை கவ்வி செல்கிறது. கேபிக்கு இது ஒரே நேரத்தில் அதிசயமும் சிறிய சோகமும் தோன்றுகிறது. ஏனெனில் அவளுக்கு பிடித்த பூவை காணாதது. சிறிது காலத்துக்கு பிறகு அந்த கிராம மக்கள் வறட்சிகளும் உணவு கையிருப்பு குறைவாக இருப்பதாலும் கவலைப்பட ஆரம்பித்தனர். இதற்காக ஊரில் உள்ள ஒரு சில நண்பர்கள் அருகில் உள்ள தீவில் தானியங்களை சேகரிக்க சிறிய படகில் செல்கிறார்கள். இதில் கேபியின் அண்ணன் லோஃபி செல்கிறான். இதனால் கேபியும் உடன் செல்கிறாள். கடலில் நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு தூரத்தில் சில தீவுகளை பார்க்கிறார்கள். கேபி, உடனே அந்த தீவில் பார்ப்போம். கமி மற்றும் நாகோவும் போலாம் என்று சொல்லும் பொழுது கடல் அலை அதிகமாக மாறி படகு கவிழ்ந்து கடலில் விழுகிறார்கள். அனைவரும் மயக்க நிலையில் தீவின் கரையை அடைகிறார்கள். அப்போது கேபிக்கு ஒரு மாயை ஏற்படுகிறது. நீல நிற பூக்களை பார்ப்பது போல அனைவரும் மயக்கம் தெளிந்து பார்க்கிறார்கள். கமி உடனே கேபி கேபி என எழுப்புகிறார்கள். கேபியன் அந்த மாயம் அங்கிருந்து தெளிவாகிறது. காடினை நோக்கி செல்லும் பொழுது ஒரு பெரிய முதியவரை சந்தித்தனர். இந்த நீல நிற மாயப்பூக்கள் மாயம் கொண்டவை. அவைகளை தொடாதீர்கள், அவைகள் மிக அபாயகரமானவை என்று எச்சரித்தார். கேபியிடம் பிரகாசமான கல்லை கொடுக்கிறார். பின்பு பெரியவர் மறைந்து போகிறார். மரங்களின் அடியில் சிறிய நீல நிற பூக்கள் மொத்தமாக பளபளக்கின்றன. இந்த காட்சி ஒரே நேரத்தில் ஒரு ஆச்சரியம் மற்றும் ஓர் அச்சத்தை உண்டாக்குகிறது. மரங்கள் மிக கடினமாக ஒன்று சேர்ந்திருக்கும் போதும் அந்த மண் வழிப்பாதை பயத்தை தூண்டும். இதே சமயத்தில் இளஞ்சிவப்பு இலைகள் மற்றும் நீல நிற பூக்கள் ஆர்வத்தை உருவாக்குகின்றன. ஒரு பெரிய பாறையால் ஆன குகை தெரிய ஆரம்பிக்கிறது. குகை மிகவும் பழமையானது. அதன் வெளிப்புறத்தில் பாறைகள் ஆழமாக கரையாய் காணப்படுகிறது. குகையின் திறப்புக்கு அருகில் பாறையின் மேல் பொறிக்கப்பட்ட மர்மமான வடிவங்கள் அழகாகவும் அச்சமூட்டுவது போலவும் தெரிகிறது.